மகாத்மா காந்தி பள்ளி கட்டுரை ஈசி தமிழ் எஸ்ஏ. மகாத்மா காந்தி இந்தியாவின் தேசத் தந்தை என அழைக்கப்படுகிறார். அவர் 2 அக்டோபர் 1869 குஜராத்தின் போர்பந்தரில் பிறந்தார். அவரது இயற்பெயர் மோகன்தாஸ் கரம் சந்த் காந்தி. காந்திஜி எளிமை, சத்தியம், அஹிம்சை ஆகியவற்றை வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டவர். அவர் எப்போதும் உண்மையை பேச வேண்டும், யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்று போதித்தார். அவர் இங்கிலாந்தில் சட்டம் படித்து பின்னர் தென் ஆப்பிரிக்காவில் இந்தியர்களுக்காக நீதிக்கான போராட்டம் நடத்தினார். இந்தியாவிற்கு திரும்பிய பிறகு அவர் அசககரண இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், குவிட் இந்தியா இயக்கம் போன்ற பல சுதந்திர போராட்டங்களை நடத்தினார். மக்கள் அனைவரும் தைரியம், ஒற்றுமை, அமைதி ஆகியவற்றுடன் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக எழுந்து நிற்க அவரால் உத்வேகம் பெற்றனர். காந்திஜி எப்போதும் எளிமையான ஆடைகளை அணிந்து நாட்டின் கிராம மக்களை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தார். அவர் சத்தமே என் கடவுள் என்று கூறி சத்தியத்தை உயர்த்தினார். 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு காந்திஜியின் பங்களிப்பு மிக முக்கியமானது. அவர் 30 ஜனவரி 1948 அன்று உயிரிழந்தாலும் அவரது சிந்தனைகள் இன்று வரை அனைவரையும் வழிநடத்துகின்றன. மொத்தத்தில் மகாத்மா காந்தி உலகம் போற்றும் தலைவர்களில் ஒருவர். அஹிம்சை, சத்தியம் மற்றும் தன்னலமற்ற சேவை என்பவை அவரது வாழ்க்கையின் சிறந்த பாடங்கள்.